الحمد لله الذي وعد فوقه وأوعد فوقه والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீகத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவனுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் காலங்கள், நேரங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. குர்ஆனும் ஹதீஸும் இக்கால நேரங்களுக்கு அளவு கடந்த முக்கியத்துவத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு விடயத்தின் மீது சத்தியம் செய்வதற்கு நாடிவிட்டால், ஒரு மனிதன் ஒரு விடயத்தின் மீது சத்தியம் செய்ய விரும்பினால், அவனை பெற்றெடுத்த தாய் தகப்பனின் மீது அவனுக்கு சத்தியம் செய்ய முடியாது. அவன் ஓதக்கூடிய குர்ஆனின் மீது அவனுக்கு சத்தியம் செய்ய முடியாது. அவன் இபாதத் செய்யக்கூடிய மஸ்ஜிதின் மீது சத்தியம் செய்ய முடியாது. அவன் பெற்றெடுத்த தன்னுடைய குழந்தையின் மீது சத்தியம் செய்ய முடியாது. இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வினுடைய மஹ்லூகாத்துகள். அது குர்ஆனாக இருக்கலாம், மஸ்ஜிதாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம். படைக்கப்பட்ட மனிதன் படைக்கப்பட்ட ஒன்றின் மீது சத்தியம் செய்வதை இஸ்லாம் ஹராமாக்கியிருக்கிறது. சத்தியம் என்பது எது சிறப்பாக கருதப்படுமோ, எது உயர்வாக கருதப்படுமோ, அதைவிட சிறப்பும் உயர்வும் கிடையாதோ அவ்வாறான ஒரு விடயத்தின் மீது தான் ஒரு மனிதன் சத்தியம் செய்ய வேண்டும். வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, படைத்தவன் அல்லாஹ் மீது மாத்திரம்தான் படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய சத்தியத்தை முன்வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, முழு குர்ஆன்லையும் சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் படைத்தவன் அல்லாஹ் பல விடயங்களின் மீது அவன் சத்தியம் செய்து கொண்டிருக்கிறான். பல விடயங்களின் மீது அல்லாஹ் தஆலா
அதில் பிரத்யேகமாக அவன் சத்தியம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் கண்ணியமானவர்களே காலங்கள் நேரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல காலங்களின் மீதும் நேரங்களின் மீதும் சத்தியம் செய்து கொண்டிருக்கிறான். வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர் காலை பொழுதின் மீது சத்தியமாக, வத்துஹா துஹா நேரத்தின் மீது சத்தியமாக, வன்னஹார் பகல் நேரத்தின் மீது சத்தியமாக, வல்லைல் இரவு நேரத்தின் மீது சத்தியமாக, வஷ்ஷம்ஸ் சூரியன் மீது சத்தியமாக, வல் கமர் சந்திரன் மீது சத்தியமாக. படைத்தவன் அல்லாஹ் காலங்கள் நேரங்களுக்கு அதிகமான இடங்களில் முக்கியத்துவம் கொடுத்து அவைகளின் மீது சத்தியத்தை அல்லாஹ் முன்வைத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, படைத்த அல்லாஹ்வின் மீது நாம் சத்தியம் செய்ய வேண்டும். படைக்கப்பட்ட எந்த பொருளின் மீதும் மனிதன் சத்தியம் செய்யக்கூடாது. ஆனால் படைத்தவன் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல காலங்களின் மீதும் நேரங்களின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, அக்கால நேரங்கள் எவ்வளவு பொறுமதியானதாக இருக்க வேண்டும் குர்ஆனுடைய பார்வையில, அல்லாஹுடைய பார்வையில என்ற விடயத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொத்த 23 வருட நுபுவத்துடைய வாழ்க்கையிலையும் நபி அவர்கள் ஒரே ஒரு விடுத்தம் தான் பர்தான ஹஜ்ஜை நபி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரி 9வது வருடம் அந்த கடைசி ரசூலுல்லாஹுடைய ஹஜ்ஜில லட்சத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்திருந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் நீண்ட ஒரு ஹுத்பா செய்தார்கள். அந்த ஹுத்பாவில் அதிகமான உள்ளடக்கங்களை நபி அவர்கள் முன்வைத்த போதிலும், அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாஅல சஹாபாக்களை பார்த்து முன்வைத்த மிக முக்கியமான ஒரு பகுதி தான், அலா சஹாபாக்களை அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஸமான கதிஸ்ததார கஹைஹதிஹி யௌம கலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்ட நாள் முதல் காலங்கள் என்பது சுழன்று கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் காலத்தினுடைய முக்கியத்துவத்தை சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் இதை தெளிவுபடுத்திய அடுத்த கணம் குர்ஆனினுடைய ஒரு அழகான வசனத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினாங்க. சஹாபாக்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துகிறான், இன்ன இத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம கலகஸ் ஸமாவாத்தி வல் அர்தி மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஆச்சரியமான ஒரு செயல்பாடு தான், ஆச்சரியமான ஒரு செயல்முறை தான் அல்லாஹ் இக்காலத்தை 12 மாதங்களாக வகைப்படுத்தியிருக்கிறார். 12 மாதங்கள். அது முஹர்ரம் மாதத்தில இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரைக்கும். இது அல்லாஹ்வினுடைய வகைப்படுத்தல், மனிதன் பாகுபடுத்தவில்லை. அல்லாஹ் இக்காலத்தை 12 மாதங்களாக வகைப்படுத்தியிருக்கிறான். அது ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் அல்ல. உலகத்தினுடைய நடைமுறையில் நாம் ஜனவரி பிப்ரவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் நாங்கள் பழக்கப்பட்டிருக்கிறோம். We are used to it. அதிகமான செயல்பாடுகள் ஆங்கில கணக்கின் பிரகாரம் நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, வருடத்தில் ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் 365 தினங்கள் இருக்கின்றன. அது சூரிய கணிப்பீட்டின் பிரகாரம். வருடத்தில் முஹர்ரம் மாதத்தில இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரைக்கும் 354 தினங்கள் அல்லது 355 தினங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது சந்திர கணிப்பீட்டின் பிரகாரம். இஸ்லாத்தினுடைய அனைத்து விதமான வணக்க வழிபாடுகளும், அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், அனைத்து விடயங்களையும் இஸ்லாம்
இந்த முஹர்ரம்ல இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது. ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் அல்ல. கண்ணியமானவர்களே, எனவே குர்ஆனுடைய ஹதீஸுடைய பார்வையில் இந்த மாதங்கள் என்பது, இஸ்லாமிய வருடங்கள் என்பது, இஸ்லாமிய கணிப்பீடு என்பது மிக பெரும் முக்கியத்துவத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் என்னுடைய ஹுதுபாவினுடைய சிறியொரு உரையாக நாம் 12 மாதங்களில் 12வது மாதமான துல்ஹிஜ்ஜாவினுடைய கடைசி மாதம் 25வது பிறையில் ஹிஜ்ரி 1444வது வருஷம் இந்த இடத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தினங்களில், கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தினுடைய ஹிஜ்ரி புத்தாண்டு, இஸ்லாத்தினுடைய புதிய ஆண்டு, இஸ்லாத்தினுடைய முதல் மாதம், சுப்ஹானல்லாஹ், அதை நாம் முன்னோக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அச்சந்தர்ப்பத்தை நம்மவர்களுக்கு கபூல் செய்வானாக. கண்ணியமானவர்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டு, இஸ்லாத்தினுடைய இந்த புதிய ஆண்டினுடைய, இஸ்லாத்தினுடைய இந்த நியூ இயர், இதனுடைய முக்கியத்துவமும் இதனுடைய தனித்துவமும் என்ன? இஸ்லாம் இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதலாவது மாதமான முஹர்ரம் மாதத்தை வைத்திருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய மகத்துவமும், இந்த முஹர்ரம் மாதத்துக்குள்ளால் இஸ்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் என்ன? இந்த என்னுடைய ஹுதுபாவுடைய தலையங்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய புதிய ஆண்டு என்பது, இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டு என்பது, இஸ்லாமிக் மந்த், இஸ்லாமிய மாதங்கள் என்பது, அன்புக்குரியவர்களே, இது அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள், ஷஅீரத்தும் மின் ஷஅஈரில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய மிக பெரும் அடையாள சின்னங்களாக கருதப்படுகிறது. எங்க அதான் சொல்லப்படுகிறதோ அது இஸ்லாத்தினுடைய அடையாளம். எங்க ஜும்ஆவுடைய தொழுகை நடைபெறுகிறதோ அது இஸ்லாத்தினுடைய அடையாளம். எங்கே ஜமாத் தொழுகை நடைபெறுகிறதோ இஸ்லாத்தினுடைய அடையாளம். அன்புக்குரியவர்களே, அதே போன்று இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டு என்பது, இஸ்லாமிய மாதங்கள் என்பது, இது இஸ்லாத்தினுடைய வெளிப்படையான அடையாளங்களாக காணப்படுகிறது. முஸ்லிம்களாகிய நாம் பெருமைப்பட வேண்டும். நாம் ரோமர்களையோ, நாம் பாரசீகர்களையோ, நாம் யூதர்களையோ, நாம் நசாராக்களையோ, நாம் சீனர்களையோ, நாம் இந்துக்களையோ, அவர்களுடைய வருடங்களையோ, அவர்களுடைய மாதங்களையோ பின்பற்றக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை ஆக்கவில்லை. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கென்று தனித்துவமான வருட கணிப்பீடு, தனித்துவமான மாதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நாங்க கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர்கள் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின், அது இயேசுவினுடைய பிறப்பையும் இறப்பையும் வைத்து முடிவு செய்வார்கள். அவங்களோட வருட கணிப்பீடு ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும், அன்பானவர்களே, நம் புழக்கத்தில் இருக்கிறது. ஆனா இந்த 12 மாதங்களுடைய பெயர்களும் அவர்களுடைய கடவுளுடைய பெயர். ஜனவரி என்பது அது ஒரு ரோமன் கோட், ரோமர்களுடைய ஒரு இறைவனுடைய பெயர், ஜனசுன்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து வந்தது தான் ஜனவரி. பிப்ரவரி என்பது அது அவர்களுடைய ஒரு ஃபெஸ்டிவல் டே, ஒரு திருநாளுடைய தினம் பிப்ரவரி. மார்ச் என்பது இட் இஸ் ரோமன் கோட் ஆஃப் வார், யுத்தம் செய்யக்கூடிய ரோமர்களுடைய ஒரு இறைச்சகனுடைய பெயர் மார்ச் சொல்லுவாங்க. அதுதான் மார்ச். ஏப்ரல், மே, ஜூன், ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய இறைவன்களோடும் அவர்களுடைய ஃபெஸ்டிவல் டேஸோடும் தொடர்பான மாதங்களுடைய பெயர்கள் தான் அவர்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. இந்துக்கள் எடுத்துக்கோங்க, சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரைக்கும் 12 மாதங்கள் இருக்கின்றன. இந்த 12 மாதங்களும் அவர்களுடைய நட்சத்திரங்களோடும் அவர்களுடைய சாஸ்திரங்களோடும் தொடர்பானது. சுப்ஹானல்லாஹ். ஆனா அன்பு ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய
நம்மவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியமானவர்களே இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டை கொடுத்திருக்கிறான். 12 மாதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. நம்மில் வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம் பிள்ளைகளை ஒரு பக்கம் வையுங்கள். இன்று 40, 50, 60 வயது கடந்தவர்கள் கூட இன்றைக்கு நாங்க எந்த மாதத்துல இருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியாது. இது எந்த மாதம், அடுத்ததாக எந்த மாதம் எங்களுக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, இது தெரியணும். ஏன் தெரியுமா? இஸ்லாத்தினுடைய அனைத்து விடயங்களும் இதோட தான் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. இது அடிப்படையான விடயம். இது knowledge of இஸ்லாம். நாங்க எங்களுடைய வியாபாரம், தொழில், எங்களுடைய பிறப்பு இறப்பு, உலக நடைமுறைக்கு ஆங்கில கணக்கின் பிரகாரம் நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வரும் வரைக்கும் அரபிகளுக்கு மத்தியில வருட கணிப்பீடு என்ற ஒன்றே காணப்படவில்லை. வருட கணிப்பீடு ஒன்றே கிடையாது. அவங்க எப்படி கணிப்பிடுவாங்க தெரியுமா? உதாரணமாக ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவோம், யானை வருடம். அது மிக முக்கியமான வரலாறு. அவர்கள் கூறுவார்கள், நீங்க எப்ப பிறந்தீங்க? நான் யானை வருடத்தில் பிறந்தேன், நான் யானை வருடத்துக்கு முன்னால் பிறந்தேன், நான் யானை வருடத்துக்கு பின்னால் பிறந்தேன். இன்றைக்கு பல நாடுகள் இருக்குது. புலி ஆண்டு இருக்கிறது, சிங்க ஆண்டு இருக்கிறது, சைனாவில் அழைப்பார்கள் எலியாண்டு இருக்கிறது. அந்த காலத்தில் அரபிகளுக்கு மத்தியில் ஆண்டு கணிப்பீடு என்பது காணப்படவில்லை. இஸ்லாம் வந்தது. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு நபுவத் கொடுக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில முறையிலேயே நபியங்க மாற்றினாங்க. இஸ்லாத்தினுடைய யுத்தங்களை வைத்து கணிப்பிட ஆரம்பிக்கப்பட்டது. அது பத்ர் யுத்தத்துக்கு முன்னால, பத்ர் யுத்தத்துக்கு பின்னால, உஹது யுத்தத்துக்கு முன்னால, உஹது யுத்தத்துக்கு பின்னால, ஹந்தக்குக்கு முன்னால, ஹந்தக்குக்கு பின்னால. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹுடைய வஃபாத் ஏற்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால ஆட்சிக்கு வராங்க. 10 வருட ஆட்சி காலம் உமர் இப்னு கத்தாப். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹினுடைய காலத்துல உமர் இப்னு கத்தாப் எதை சிந்திக்கிறாரோ அல்லாஹ் அதனை வஹியாக இறக்கியிருக்கிறார். அந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், எனக்கு பின்னால நபி கிடையாது, அவ்வாறு நபி வருவார் என்றால் லகான உமர், அது உமராகத்தான் இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மரணத்திற்கு ஒரு 5 வருடம் இருக்கும் பொழுது ஒரு லெட்டர் எழுதப்படுகிறது. உமர், நான் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் இந்த கடிதத்தை நான் எழுதுறேன். என்ன விடயம் என்றா, இன்னஹு தஸிலுஹு மின்க குதுப், அதிகமான கடிதங்களை லெட்டர்ஸ் நீங்க போஸ்ட் பண்றீங்க, எங்களுக்கு அதிகமான கடிதங்கள் எங்களை வந்து அடைகிறது. அதுல நீங்க முஹர்ரம் மாதம் என்று குறிப்பிடுறீங்க, ஷஅபான் என்று குறிப்பிடுகிறீர்கள், ரஜப் என்று குறிப்பிடுறீங்க. ஆனா நாங்க நாடு கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஷஅபான் என்று தெரியாது. கடந்த ஷஅபானா, வரக்கூடிய ஷஅபானா, கடந்த ரஜபா, வரக்கூடிய ரஜபா. அந்த காலத்தில் கடிதங்களை போஸ்ட் பண்ணும் பொழுது பல மாதங்கள் கடக்கும் அந்த லெட்டர் போய் ரீச் ஆகிறதுக்கு. இந்த கடிதத்தை எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க. எல்லா முஸ்லிம்களையும் அழைத்தார்கள், சஹாபாக்களை அழைத்தார்கள். சஹாபாக்கள் இங்க வாங்க, நாங்க சில நடைமுறை சிக்கல்களை நாம் பேஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. என்ன ஜனாதிபதி அவர்களே, வருட கணிப்பீடு என்பது எங்களுக்கு கிடையாது. நாம் இதன் மூலமாக அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மா ரஅயுக்கும், உங்களோட மஷூரா என்ன? சஹாபாக்கள் சொன்னாங்க, ஜனாதிபதி அவர்களே, நாங்க வருட கணிப்பீடை நாங்கள் ஆரம்பம் செய்வோம். எப்படி ஆரம்பம் செய்வோம்? 4 விதமான மஷூராக்கள் முன்வைக்கப்பட்டது. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, அன்பு ரசூலுல்லாஹினுடைய பிறப்பை வைத்து ஆரம்பம் செய்வோம். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, அன்பு ரசூலுல்லாஹினுடைய மரணத்தை வைத்து ஆரம்பம் செய்வோம். இன்னும் சில சஹாபாக்கள் கூறினார்கள்,
ரசூலுல்லாஹ்வுடைய நபுவத்தை வைத்து ஆரம்பம் செய்வோம். இன்னும் சில சஹாபாக்கள் கூறினாங்க, இல்ல இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை வைத்து ஆரம்பம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா முடிவு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பும் வானாம், ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பும் வானாம், ரசூலுல்லாஹ்வுடைய நபுவத்தும் வானாம். அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் எப்பொழுதும் மக்காவில் 13 வருடம் வாழ்ந்து மதீனாவுக்கு தன்னுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பம் செய்தார்களோ, அதை வைத்து நாம் எங்களுடைய ஹிஜ்ரத்துடைய ஆண்டை ஆரம்பிப்போம். இட் இஸ் மஷூரா. இது என்னுடைய முடிவு, மஷூரா முடிவு. கனிமானவர்களே, அனைத்து சஹாபாக்களும் இந்த மஷூராவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த ஹிஜ்ரி ஆண்டுக்கு பின்னால தான் இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சி உலகத்தில் உண்டானது. இதனால் ஹிஜ்ரி கணக்கை வைத்து ஆரம்பம் செய்வோம். அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம்கள் நாம் பெருமைப்பட வேண்டும். இன்று அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு 1444வது வருஷத்தினுடைய கடைசி நாங்கள் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது 1445வது வருஷம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துடைய வருடங்கள். அன்புக்குரியவர்களே, நம்மில் அதிகமானவர்கள் இதை புரிவது கிடையாது. ஹஜ்ரத், இது என்னத்துக்கு ஹுத்பால பேசணும்? இது தேவையில்லாத ஒன்று தானே, இது தலைப்பு அவசியம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது இல்லாவிட்டால் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தில் இருந்து, சஹாபாக்களுடைய மரணங்கள் இருந்து, இஸ்லாமிய யுத்தங்கள் இருந்து, குர்ஆன் வசனங்கள் இறங்குவதில் இருந்து அனைத்தும் ஹிஜ்ரி ஆண்டை வைத்துத்தான் கணிப்பிடப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண்ணுடைய கணவன் வஃபாத்தாகிட்டான், 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்கணும். சமூகத்துல கேட்பான், கால் பண்ணி, ஹஜ்ரத், நாங்க எங்கட தாய் ஜனவரி இருந்துட்டா, பிப்ரவரி இருந்துட்டா, மார்ச் இருந்துட்டா, ஏப்ரல் இருந்துட்டா, அப்ப இதாவுடைய காலம் முடிஞ்சுட்டா. அன்புக்குரியவர்களே, 4 மாதம் 10 நாட்கள் என்பது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அல்ல. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், இஸ்லாத்துடைய கணிப்பீடை வைத்து நாம் கணிப்பிட வேண்டும். ஒரு பெண்ணுக்கு மென்சஸ் வருகிறது, மாதவிடாய், எங்களுக்கு அங்க போகலாம். ஒரு பெண்ணுடைய மென்சஸ், மாதவிடாய் காலம் உட்பட அனைத்து விடயங்களுக்கும் இஸ்லாத்தினுடைய இந்த மாத கணிப்பீடும், இஸ்லாத்தினுடைய பிறை கணிப்பீடும், இஸ்லாத்தினுடைய ஹிஜ்ரி கணிப்பீடின் பக்கம் ஒவ்வொரு முஸ்லிமும் தேவையாகிறான். லேசப்பட்ட விஷயம் இல்லை, இது லேசான விஷயம் இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ், நாங்க இந்த ஹிஜ்ரி 1444 முடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 4-5 தினங்கள்ல முஹர்ரம் மாதத்தை நாம் முன்னோக்க போகிறோம். இஸ்லாத்தினுடைய புதிய ஆண்டு. அன்பானவர்களே, மொத்த 12 மாதங்களையும் ரமதான் மாதத்தை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ரமதான் மாதம் என்பது அது சையீது ஷுஹூர், மாஸ்டர் ஆஃப் மந்த்ஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எங்களுக்கு தெரியும், அதுல தான் குர்ஆன் இறக்கப்பட்டது, நோன்பு கடமையாக்கப்பட்டது, லைலத்துல் கத்ர் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே போன்று அன்புக்குரியவர்களே, மொத்த 12 மாதங்களையும் அல்லாஹ் தஆலா 4 மாதங்களை அல்லாஹ் வகைப்படுத்தியிருக்கிறான். 8 மாதங்கள் ஒரு பக்கமாக வைங்க, 4 மாதங்கள் இருக்கிறது. அந்த 4 மாதங்களுக்கு அல் அஷ்ஹுருல் ஹுரும் என்பதாக அழைக்கப்படும். மகத்துவம் நிறைந்த மாதங்கள். ரமதானுடைய மாதம் மாறிட்டான். அல்லாஹ் அந்த 4 மாதத்தை பற்றி குர்ஆன்ல பேசுறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் இருக்கிறது, மகத்துவம் நிறைந்த மாதங்கள். அது ரசூலுல்லாஹ் அவங்க அந்த 4 மாதங்கள் என்ன, அந்த 4 மாதங்கள் என்ன, ரசூலுல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதால தெளிவுபடுத்தினாங்க சஹாபாக்களே. அந்த 4 மாதங்களில் ஸலாஸத்தும் முத்ததாலியாத், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும். அது துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரமுடைய மாதம். சென்ற மாதம் துல்கஅதா, நாம் இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜா, வரக்கூடிய மாதம் முஹர்ரம்,
அடுத்ததாக அல்லாஹ் இடையில் வைத்திருக்கிறான் ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதம் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. இந்த 4 மாதங்களும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் அதனுடைய சிந்தனை இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஜாகிலிய காலத்தில் தவாப் செய்வார்கள் நிர்வாணத்தோடு. முஸ்லிம்கள் காபத்துல்லாவை நிர்வாணத்துடன் ஆடை இல்லாமல் தவாப் செய்வார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கூட இந்த 4 மாதங்கள்ல ஒரு மாதம் வந்துட்டா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து சொல்லுவாளாம், என்னுடைய அருமைக்குரிய மகனே, நாங்க இந்த 4 மாதங்கள்ல துல்காதாவுடைய மாதத்துக்கு முன்னோக்கிட்டோம். நாங்க முஹர்ரம் மாதத்துல இருக்கிறோம், நாங்க துல்ஹிஜ்ஜா மாதத்துல இருக்கிறோம், நாங்க ரஜப் மாதத்துல இருக்கிறோம். நாங்க கவனமாக இருந்து கொள்ளணும். பாவங்கள் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அடுத்தவனுடைய சொத்துக்களை பறிக்க கூடாது. அவ்வளவு பொறுமதியான மாதம் என்று ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தெளிவுபடுத்துவார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு இந்த 4 மாதங்களை கொடுத்திருக்கிறான். இந்த 4 மாதங்களை எவன் முன்னோக்குவானோ, எந்த முஸ்லிம் ஃபெயில் பண்ணுவானோ, இஸ்லாம் சொல்லல நீ விபச்சாரம் செய்வானு சொல்லல. நீ துல்காதால் இருக்கிறா, விபச்சாரம் செய்யாத. நீ முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறா, நீ விபச்சாரம் செய்யாத. குர்ஆன் அப்படி பேசல. மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்பொழுது இந்த 4 மாதங்கள் வருமோ, ஃபலா தظلموا فيهن انفسكم, நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம். அநியாயம் அது விபச்சாரத்தை விட பயங்கரமானது. எப்போ இந்த 4 மாதங்கள் ஒரு மாதத்துக்குள்ள நுழைகிறீர்களோ, அநியாயம் என்பது ஹராம். 3 விதமான அநியாயங்களை பற்றி உலமாக்கள் பேசுகிறார்கள். அதில் முதலாவது அப்துல்மு அலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம், அதை நாம் ஷிர்க் என்பதாக அழைப்போம். இரண்டாவது அப்துல்மு அலா கைரி, அடுத்தவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம். மூன்றாவதாக அப்துல்மு அலா நஃப்ஸி, நான் எனக்கு செய்யற அநியாயம். 3 விதமான அநியாயம் இருக்குது. நான் தொழலாட்டி எனக்கு செய்யற அநியாயம், நான் ஜகாத்து கொடுக்கலாட்டி எனக்கு செய்யற அநியாயம், நான் மதுபானம் குடிக்கிறேன் எனக்கு செய்யற அநியாயம், நான் ட்ரக் யூஸ் பண்றேன் எனக்கு செய்யற அநியாயம், நான் ஜினா செய்யறேன் எனக்கு செய்யற அநியாயம், அடுத்தவன் சொத்தை களவெடுக்கிறேன் எனக்கு செய்யற அநியாயம். இந்த 4 மாதங்கள்ல யார் இந்த பாவத்தை செய்கிறார்களோ, இஸ்லாம் கூறுகிறது இந்த பாவத்தில் ஈடுபட வேண்டாம். அன்புக்குரியவர்களே, இந்த 4 மாதங்கள்ல முதல் மாதமான முஹர்ரம் மாதத்துக்கு நாங்கள் வரப்போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த முஹர்ரமுடைய மாதம் முதலாவது நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும், இது அஷ்ஹுருல் ஹுரும், இது கண்ணியம் பொருந்திய மாதம். இரண்டாவது நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும், இது இஸ்லாமிய புதிய வரும் மாதம், இஸ்லாமிய புத்தாண்டை ஆரம்பிக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் நாங்க முதல் மாதம் முஹர்ரம், இறுதி மாதம் துல்ஹிஜ்ஜா. நாங்க துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல ஃபர்ஸ்ட் பிறையில இருந்து 10 பிறை வரைக்கும் நோம்பு பிடிச்சோம். அதுல ஒன்று தான் அரபாவுடைய நோம்பு. 10வது நாள் தான் எங்களோட ஹஜ்ஜு பெருநாள். அன்பர்களே, டிசம்பர் 31 வந்தா கனவுக்கு பேர பார்க்கலாம். ஜனவரி 1 எப்படி செலிப்ரேட் பண்றாங்க, பட்டாசுகளோடும் குடிபோதைகளோடும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இஸ்லாத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் இபாதத்தோடு அல்லாஹ் தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறார். கடைசி மாதத்தில் 10 நோன்புகள் இருக்கிறது. அரபாவோட நோன்பு சேர்த்து 9. அதே போன்று அன்புக்குரியவர்களே, அன்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரமபான் மாதத்துக்கு பின்னால சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், அஃதலு ஸியாமி பஅத ரமபான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமபானுடைய மாதத்துக்கு பின்னால ஒரு மனிதன் பிடிக்கக்கூடிய நோம்பில் ஆக சிறந்த நோன்பு என்னண்டா இந்த முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோம்பு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். ரமபானுக்கு பின்னால அரஃபாவும் இல்ல, ஐயாமுல் பீதும் இல்ல, ரமபானுக்கு பின்னால ஒரு மனிதன் பிடிக்கக்கூடிய நோன்புகளில் ஆக சிறந்த நோம்பு இந்த முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோம்பு. அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பார்கள். அதில் அன்பானவர்களே, விசேடமான ஒரு நோன்பு தான் துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் எங்களோட ஹஜ் பெருநாள் மாதிரி. சுப்ஹானல்லாஹ்,
முஹர்ரமுடைய 10வது தினம் அன்பு ரசூலுல்லாஹ் அவங்க மதீனாவுல நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. யூதர்கள் அந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டாங்க, யூதர்களே, என்ன நீங்க நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க? சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு தெரியுமா, இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் யௌமுன் அஸீம், இது மகத்தான நாள். இந்த தினம் தான் எங்களுடைய நபி மூசாவை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய பனூ இஸ்ராயீலுடைய கூட்டத்திலிருந்து பாதுகாத்த தினம். அல்லாஹ் ஃபிரௌனை மூழ்கடித்த நாள். அதனால் நாங்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அவங்க திரும்பினாங்க, சஹாபாக்களே, நீங்களும் இத்தினத்தில் நோன்பு நோக்க வேண்டும், நீங்களும் நோன்பு நோக்க வேண்டும். முஹர்ரம் 10வது நாள் எல்லாரும் நோன்பு பிடிச்சாங்க. எப்பொழுதும் ரசூலுல்லாஹ் அவங்க யூதர்களுக்கு மாற்றம் செய்வார்கள். அவங்க சொன்னாங்க, சஹாபாக்களே, அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தா லஇன் பகீது இலா காபில், நான் 9வது நோன்பையும் 10வது நோன்பையும் சேர்த்து பிடிப்பேன். கண்ணியமானவர்களே, அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் அடுத்த வருடம் உயிரோடு இருக்கவில்லை. அடுத்த வருடம் உயிரோடு இருக்கவில்லை. இந்த ஹதீஸ்ல உலமாக்கள் தெளிவுபடுத்துவாங்க, ஒரு மனிதன் முஹர்ரமுடைய மாதத்தில் 9வது நோன்பையும் பிடிக்கட்டும், 10வது நோன்பையும் பிடிக்கட்டும். 10வது நோன்பு என்பது அடிப்படையானது. ஒரு மனிதனுக்கு 9வது நோன்பு பிடிக்காவிட்டால் 10ஐயும் 11ஐயும் பிடிக்கட்டும். யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி எவனொரு ஒரு ஆஷுராவுடைய நோன்பை பிடிப்பானோ, அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், அரஃபாவுடைய நோன்பை பிடித்தால் கடந்த வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும், வரக்கூடிய வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். எவன் முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய நோன்பு பிடிக்கிறானோ கடந்த வருடத்துடைய முழு பாவம் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அன்பானவர்களே, எனவே அல்ஹம்துலில்லாஹ் அந்த முஹர்ரமுடைய மாதத்தை நாம் முன்னோக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கவலையான ஒரு நிகழ்வு தான் ஹுத்பாவுடைய ஒரு தலைப்பாக பேசப்பட வேண்டியது. இந்த முஹர்ரமுடைய மாதத்தில தான் ஹிஜ்ரி 61வது வருஷம் 10வது அந்த ஆஷுராவுடைய நாள் அன்பு ரசூலுல்லாஹினுடைய 2 பேரப்பிள்ளைகள், முதலாவது ஹசன், 2வது ஹுசைன். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் நஞ்சூட்டப்பட்டு மரணித்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஈராக்ல கர்பலா என்ற இடத்தில் வைத்து அவருடைய தலையை வெட்டி ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு போகப்பட்டது. இந்த முஹர்ரமுடைய 10வது நாள். கனிமானவர்களே, பலவிதமான இஸ்லாமிய நிகழ்வுகளும் பலவிதமான இஸ்லாமிய கவலைக்குரிய நிகழ்வுகளும் நடந்த ஒரு மாதமாக இந்த முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே இந்த வரக்கூடிய இஸ்லாமிய புத்தாண்டை கனிமகளே, நம் பாவங்கள், நம் அமல் இபாதத்துகள், அதிகமான விடயங்களில் நாம் குறையோடு காணப்படக்கூடியவர்கள். என்னுடைய மனதில் நான் கையை வச்ச எனக்கு தெரியும் இஸ்லாமிய முதலாவது வருடத்தினுடைய முதல் தினத்தை முன்னோக்கும் பொழுது நான் என்னை சீராக்கியவனாக தொழுகையோட இபாதத்தோட ஹராத்தை விட்டும் என்னை பாதுகாத்த நிலைமையில அமலோட இபாதத்தோட வரக்கூடிய அந்த புத்தாண்டை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்வானா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. அல்லாஹ், பாவம் செய்த கரங்களை உன் பக்கம் எழுந்திருக்கிறோம். நாங்கள் யா அல்லாஹ் மோசமானவர்களே அல்லாஹ், யா அல்லாஹ் அநியாயக்காரர்களே அல்லாஹ், யா அல்லாஹ் நாம் உன்னுடைய அடியார்களே அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கள் பாவக்கரைகள் நிறைந்திருக்கிறது அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், அவருடைய பாவக்கரங்களை அழித்து விடினாயே, அவருடைய நோய் நொம்பலங்களை இல்லாமாக்கி விடியா அல்லாஹ், யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபரை பிரகாசமாக்கினாயே, அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்திருந்தாயே, சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்திருந்தாயே, எங்களை இரக்கமாக வளர்த்திருக்கிறார்களே அல்லாஹ், அவர்களுக்கு இரக்கம் காட்டி விடியா அல்லாஹ், எங்களுடைய ஆசான்களுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், அவர்களை கண்ணியப்படுத்தி விடியா அல்லாஹ், எங்களுக்கு
அவர்களுக்கு கல்வியையும் இல்மையும் தந்தவர்கள் யா அல்லாஹ். உலகத்தில் அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்து விடு யா அல்லாஹ். அவருடைய குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஈமானுடைய சூழலை எங்களுக்கு தந்திரு நாயனே. சிறந்த இளைஞர்களை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாயனே. மோசமான பழக்க வழக்குகளுடைய இளைஞர்களுக்கும் பாதுகாத்து நாயனே. அழகான சமுதாயத்தை இஸ்லாத்தை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்கள் ஊரை மாத்திரு நாயனே. இந்த துஆவை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செய்ய நாயனே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.